வணக்கம் நண்பர்களே. நான் வைகறை கண்ணன். தமிழ் சினிமாவில் பல மேதைகள் தோன்றி புகழோடு தோன்றி மறைந்திருக்கலாம். ஆனால் சாமானிய ரசிகர்களையும் தியேட்டரின் இருக்கைக்கு முனைக்கு கொண்டு வந்து நிறுத்தி கதையோடு ஒன்றச் செய்து பார்ப்போரின் மனதை கரைய வைத்தவர் இயக்குனர் திரு கே. பாக்கியராஜ் அவர்கள். இவர் திரைக்கதையின் தந்தை என்றும் திரைக்கதையின் மன்னன் என்றும் எல்லோராலும் அன்போடு அழைக்கப்பட்டவர். யதார்த்தமான ஒரு அழுத்தமான திரைக்கதையை திரையில் சொல்லுவது எப்படி என்பதனை இவர் கையாண்டு வந்த இவரது திரைப்படங்களின் திரைக்கதை யுத்திகளையும் இவரது திரை பயணத்தை பற்றியும் விவரிப்பதே இந்த காணொளியின் நோக்கமாகும். திரைக்கதை என்பது திரைப்படத்தின் முதுகெலும்பு. ஒரு திரைக்கதைத்தான் திரைப்படத்தின் வெற்றியை தீர்மானிக்கிறது. நாவல்கள் அல்லது சிறுகதைகள் என்பது நாம் படித்து உணர்வது. ஆனால் திரைக்கதை என்பது பார்த்து கேட்டு உணர்வது. இது காட்சிகளால் கடத்தப்படுவது. ஒரு திரைக்கதைக்கு 3 முக்கிய தூண்களாக இருப்பது தொடக்கம், நடுக்கதை, முடிவு என்று கட்டமைக்கப்பட்டிருக்கும். திரைக்கதையில் இடம்பெறக்கூடிய கதாபாத்திரங்கள் உண்மையானதாகவும் ஆழமான பின்னணியை கொண்டதாகவும் இருக்க வேண்டும். முரண்பாடுகள், வில்லன்கள் அல்லது மோதல்கள் இல்லாத கதை பார்ப்போருக்கு ஒரு சலிப்பை ஏற்படுத்திவிடும். எனவே கதாநாயகன், வில்லன் இருவருக்கும் இடையே ஒரு மோதலாகவோ அல்லது போராட்டமாகவோ அல்லது கதாபாத்திரத்தின் உள்மன போராட்டமாகவும் திரைக்கதையில் இருக்க வேண்டும். 1980களில் தமிழ் சினிமா ஒரு மாபெரும் மாற்றத்தை சந்தித்தது. அதுவரையில் கதையை விட நட்சத்திர அந்தஸ்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வந்த ஒரு நிலையை மாற்றி, இனி ஒரு திரைப்படத்திற்கு கதைத்தான் ஹீரோ என்கிற நிலையை ஆழமாகவும் அழுத்தமாகவும் பதிவு செய்தவர்தான் இயக்குனர் திரு கே. பாக்கியராஜ் அவர்கள். திரு பாரதி ராஜா அவர்களிடம்தான் பாக்கியராஜ் அவர்கள் தன்னை புடம் கொண்டார். 1977 இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா அவர்களின் 16 வயதினிலே திரைப்படத்தில் பாக்கியராஜ் அவர்கள் ஒரு உதவியாளராக தனது திரைப்பயணத்தை தொடங்கினார். பின்னர் பாரதி ராஜாவின் அடுத்த திரைப்படமான கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் தன்னை ஒரு உதவி இயக்குனராக உயர்த்தி கொண்டார். அதன் பின்னர் 1979 சுவர் இல்லாத சித்திரங்கள் திரைப்படத்தின் மூலம் தன்னை ஒரு இயக்குனராக தமிழ் திரை உலகில் பதிவு செய்து கொண்டார். சுவர் இல்லாத சித்திரங்கள். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்கிற பழமொழியை தனது திரைப்படத்திற்கு ஒரு தலைப்பாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கை என்னும் சுவர் இல்லாத சில மனிதர்கள்
தங்களது வாழ்க்கையை எவ்வாறு சித்திரங்களாக மாற்றிக்கொள்ள போராடுகிறார்கள் என்பதுதான் இந்த திரைப்படத்தின் கதை கருவாகும். சுவர் இல்லாத சித்திரங்கள் திரைப்படம் வறுமையில் வாடும் ஒரு நடுத்தர குடும்பத்தை சுற்றியே கதை நகர்கிறது. கதாநாயகி சுமதி, அவரது தாயார் காந்திமதி, இவர்கள் தங்களது குடும்பத்தை காப்பாற்ற போராடுகிறார்கள். அதே வீட்டில் வாடகைக்கு குடியிருந்து வரும் கதாநாயகன் மூர்த்தி, இவர் ஒரு தேர்ந்த நாடக கலைஞர். அதே ஊரில் பணக்கார மிடுக்கோடு வட்டிக்கு பணம் கொடுத்து உதவக்கூடிய வட்டி கடைக்காரர் சுமதியின் வீட்டு சூழலையும் அவரது வறுமையையும் பயன்படுத்தி தவறான பாதைக்கு அழைக்கிறார். தன் குடும்ப சூழ்நிலைக்காக சுமதி எடுக்கும் முடிவுகளும், அவளை காதலிக்க நினைக்கும் மூர்த்தியின் ஏமாற்றங்களும், இவர்களுக்கு இடையே வறுமை ஏற்படுத்தும் அதிர்வுகளும் தான் இந்த திரைப்படத்தின் திரைக்கதையாகும். இத்திரைப்படத்தில் திரு கே. பாக்கியராஜ் அவர்கள் வறுமையின் யதார்த்தத்தை பதிவு செய்திருப்பார். திரைக்கதையில் வறுமையை வெறும் சோகமாக காட்டாமல் யதார்த்தங்களோடு காட்சிப்படுத்தியிருப்பார். காசு இல்லாததால் டீ கடையில் ஏற்படும் சண்டை, நான் குடியிருக்கும் வீட்டிற்கு வாடகை கூட தர முடியாத குடும்ப சூழ்நிலையை மிக யதார்த்தமாகவும் ஆழமாகவும் பார்ப்போரின் மனதை நெகிழச் செய்யும்படியுமாக அந்த காட்சிகளை அமைத்திருப்பார். அதுதான் கே. பாக்கியராஜ் அவர்கள். வில்லத்தனம் இல்லாத முரண். இவரது திரைப்படங்களில் பெரும்பாலும் வில்லன்களாக யாரும் இருக்க மாட்டார்கள். சூழ்நிலை தான் வில்லனாகும். இந்த திரைப்படத்தில் பணக்கார வட்டி கொடுத்து வாங்கக்கூடிய அந்த வட்டி கடைக்காரர் சுமதியின் வறுமையை பயன்படுத்தி தவறான பாதைக்கு அழைக்கும் காட்சியில் கூட அந்த வட்டி கடைக்காரரின் குணமாகத்தான் காட்சிப்படுத்தியிருப்பார். இவரது திரைப்படங்களில் இந்த திரைப்படத்தில் வறுமையும் சூழலும் தான் மிகப்பெரிய வில்லனாகும். பாக்கியராஜ் அவர்களது திரைப்படத்தில் பெரும்பாலும் நகைச்சுவை இல்லாமல் இருக்காது. நகைச்சுவை அவரது திரைப்படங்களுக்கு ஒரு மணிமகுடம் போல் அமைத்திருப்பார். இந்த திரைப்படத்திலும் பாக்கியராஜ் அவர்களது கதாபாத்திரம் ஒரு சோம்பேறி. அவர் கவுண்டமணியோடு அடிக்கும் லூட்டி தியேட்டரில் படம் பார்ப்போரின் அனைவரையும் குலுங்க குலுங்க சிரிக்க வைக்கும் நகைச்சுவை காட்சிகளாக அமைத்திருப்பார். ஆனால் அதே கதாபாத்திரம் கிளைமாக்ஸில் அடையும் சோகம் கரையாத மனமும் கரைந்துவிடும். பாக்கியராஜ் அவர்களது திரைப்படத்தில் கிளைமாக்ஸ் எப்போதும் தனித்துவம் பெற்றது. அவர் போடுகிற முடிச்சு அவரால் மட்டுமே அவிழ்க்க முடியும். சாதாரண மனிதர்களை, சாதாரண கதாபாத்திரங்களை கொண்டு திரைக்கதை அமைத்து எதிர்பாராத ஒரு திருப்பங்களை வைத்து மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றுவதை வல்லவர் திரு கே. பாக்கியராஜ் அவர்கள். இந்த திரைப்படத்தில் கதாநாயகி சுமதி கதாபாத்திரம் தனது குடும்ப சூழ்நிலைக்காக
வறுமையை விரட்ட தனது கற்பையும் இழப்பதற்கு துணிகிறார். இதனை அறிந்து கொண்ட கதாபாத்திரம் மூர்த்தி காப்பாற்றுவதற்காக ஓடி வருகிறார். அந்த செல்வந்தரிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு சோகத்துடன் நிற்கும் சுமதியை அவரது தாயாரே பார்க்கிறார். அந்தோ கொடுமை! பசிக்கு முன்பு ஒழுக்கமும் கலாச்சாரமும் இரண்டாம் பட்சம் தானே என்கிற ஒரு கசப்பான உண்மையை அந்த காட்சியின் மூலம் பார்ப்போரின் இதயங்களை கணக்க வைக்கும் விதமாக காட்சிப்படுத்தியிருப்பார் பாக்கியராஜ் அவர்கள். இந்த திரைப்படத்தின் இறுதி காட்சியில் சுவரற்ற ஒரு வீட்டின் முன்பாக சுமதி நின்றிருப்பார். அப்போது சுவர் இல்லாத சித்திரங்கள் என்கிற டைட்டில் கார்டு வந்துவிடும். அதுதான் பாக்கியராஜ் அவர்கள். மீண்டும் அவரது இன்னொரு திரைப்படத்தை பற்றிய விவரிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.